கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இந்த நாளுக்கான மாலை நேரம் அண்ணா யூதா எழுதின நிருபம் 9வது வசனம். யூதா 9 ஜூட் 9. பிரதான தூதனாகிய மீகாவேல் மோசேயினுடைய சரீரத்தை குறித்து பிசாசுடனே தர்க்கித்து பேசினபோது அவனை தூசணமாய் குற்றப்படுத்த துணியாமல் கர்த்தர் உன்னை கடிந்து கொள்வாராக என்று சொன்னான். அதாவது இப்போ மீகாவேல் ஒரு நடந்த ஒரு சம்பவத்தை சொல்கிறார். மீகாவேல் என்ன பண்ணார்? அதாவது இருக்கிறதுலே ஒரு நல்ல ஒரு பிரதான தூதன், கர்த்தர் வல்லமையாய் பயன்படுத்தக்கூடிய தூதன் மீகாவேல். இவர் மோசேயினுடைய சரீரத்தை குறித்து பிசாசு உடன் தர்க்கத்தை பற்றி சொல்கிறார். இது வேற எங்கேயும் நம்ம புதிய ஏற்பாட்டிலையும் சரி பழைய ஏற்பாட்டிலையும் இல்லை. மோசே எங்கே மரித்து போகிறாரு? உபாகம் 34வது அதிகாரத்தில் பார்க்குறோம். 5வது வசனத்தில் 6வது வசனத்தில் அப்படியே கர்த்தரின் தாசனாகிய மோசே மோவாப் தேசமான அவ்விடத்திலே கர்த்தருடைய வார்த்தையின்படியே மரித்தான். அவனை மோவாப் தேசத்திலுள்ள பெத்பேயருக்கு எதிரான பள்ளத்தாக்கிலே அடக்கம் பண்ணினார். இந்நாள் வரைக்கும் ஒருவனும் அவன் பிரேத குழியை அறியான். ஆனால் இது இல்லாமல் அங்கே நடந்த ஒரு சம்பவத்தை குறித்து சொல்கிறாரு. யார்? பிரதான பிரதான தூதனாகிய மீகாவேலை குறித்து. நீங்கள் தானியேல் 10வது அதிகாரம் 13வது வசனத்தில் பார்க்குறோம். பெர்சிய ராஜாவின் அதிபதி 21 நாள் மட்டும் என்னோட எதிர்த்து நின்றான். ஆனாலும் பிரதான அதிபதிகளில் ஒருவனாகிய மீகாவேல் எனக்கு உதவியாக வந்தான். ஆதலால் நான் அங்கே பெர்சிய ராஜாக்களிடத்தில் தவிர்த்திருந்தேன். அதே மாதிரி அதே அதிகாரத்தில் 21வது வசனம் பார்க்குறோம். சத்திய எழுத்திலே கண்டிருக்கிறதை நான் உனக்கு தெரிவிப்பேன். உங்கள் அதிபதியாகிய மீகாவேலை தவிர என்னோட கூட அவர்களுக்கு விரோதமாய் பலங்கொள்ளுகிற வேறொருவனும் இல்லை என்று சொல்லக்கூடியதாக. அதே மாதிரி தானியேல் 12வது அதிகாரம் 1வது வசனத்திலையும் மீகாவேலை குறித்து சொல்லப்பட்ட ஒரு காரியத்தை நம்ம பார்க்குறோம். இப்போ இங்கே மீகாவேலுக்கும் சாத்தானுக்கு இடையில் நம்ம மோசேயோட சரீரத்தை குறித்து நடந்த தர்க்கத்தை குறித்து நம்ம வேத வசனத்தில் பார்க்கல. ஆனால் இங்கே மீகாவேல் என்ன சொல்கிறாரு? அங்கே அவங்களோட யுத்தம் பண்ணக்கூடிய ஒரு காரியத்தை பார்க்குறோம், தர்க்கம் பண்ணக்கூடிய காரியம். வெளிப்படுத்தின விஷயம் 12வது அதிகாரத்தில் 7வது வசனத்தில் பார்க்குறோம். வானத்திலே யுத்தம் உண்டாயிற்று. மீகாவேலும் அவனை சேர்ந்த தூதர்களும் வலு சர்ப்பத்தோட யுத்தம் பண்ணினார்கள். வலு சர்ப்பமும் அதை சேர்ந்த தூதரும் யுத்தம் பண்ணியும் ஜெயங்கொள்ளவில்லை. என்ன? எங்கள் கடைசியில் மீகாவேலுக்கும் சாத்தானுக்கு இடையில் ஒரு பெரிய போராட்டம் நடக்கிறதையும் நம்ம இங்கே பார்க்க முடிகிறது. ஆனால் இங்கே என்ன பண்ணுறாரு? அப்போது மீகாவேல் என்ன பண்ணலை? அவரை கொல்லும்போது நான் உன்னை கண்டிக்கிறேன், இது பண்ணல, கர்த்தர் உன்னை கடிந்து கொள்ளுவாராக என்று தான் சொல்லக்கூடிய ஒரு காரியம். அப்போ என்ன? மீகாவேல் பிரதான அதிபதியாயிருந்து பிரதான தூதனாயிருந்து கர்த்தருடைய காரியங்களை செய்யக்கூடியவனாய் இருந்தாலும் மீகாவேல் தனக்குள்ள ஒரு அதிகாரத்தை எடுத்துக்கொண்டு சொல்லவில்லை. மாறாக கர்த்தர் உன்னை கடிந்து கொள்வாராக என்று சொல்லப்பட்ட ஒரு காரியத்தை நம்ம பார்க்குறோம். சரியா? இந்த நாளில் இந்த வசனத்தை நம்ம எப்படி எடுத்துக்கொள்வது? 2 காரியம். ஒன்று, ஏன் மோசேயோட சரீரத்தை குறித்து இந்த தர்க்கம்? 2வது, எதற்காக கர்த்தர் கடிந்து கொள்வாராகன்னு சொல்லணும். முதலாவது, ஏன்னா நீங்கள் 2 சாட்சிகள் என்று வெளிப்படுத்தின விசேஷம் 11வது அதிகாரத்தில் 2 பேர் வரப்போகிறாங்க. அந்த 2 பேர் யார்? 2 சாட்சிகள் யார்? நம்ம இதை குறித்து ஒரு விரிவான செய்தி நம்ம யூடியூப் சேனலில் இருக்குது, நம்ம வெப்சைட்டில் இருக்குது, நீங்கள் பார்த்து கொள்ளுங்கள். நம்ம கர்த்தருடைய 2ஆம் வருகை புஸ்தகத்தில் இதை குறித்து நம்ம தெளிவாக ஒரு சாப்டர் இதை குறித்து எழுதியிருக்கிறோம். என்ன? இந்த 2 சாட்சி யார்? ஒன்று எலியாவும் 2வது மோசேயும். ஏன்னா இவங்க 2 பேருடைய சரீரம் தான் இங்கே பூமியில் இல்லை. அதனால தான் இவர்கள் மறுபடியும் திரும்ப இவர்கள் மரித்து மறுபடியும் உயிர் தெழுந்து நடக்கப் போகிற காரியத்தை நீங்கள் வெளிப்படுத்தின விசேஷம் 11வது அதிகாரத்தில் பார்க்க முடியும். அதனால தான் அந்த சரீரத்திற்கு இங்கே தர்க்கம் பண்ணக்கூடிய ஒரு காரியத்தை பார்க்குறோம். 2வது, மீகாவேல் என்ன சொல்கிறாரு? கர்த்தர் உன்னை கடிந்து கொள்வாராகன்னு. ஆனால் இன்றைக்கு நிறைய பேர் சாத்தானை நான் கடிஞ்சு கொள்கிறேன், சாத்தானை நான் கட்டுகிறேன் அப்படின்னு நிறைய பேர் ஜெபம் பண்ணுறாங்க. இது சரியான ஜெபம் கிடையாது. நமக்கு அதுக்கான அதிகாரத்தை கொடுக்கல. கர்த்தர் நமக்கு என்ன அதிகாரம் கொடுத்துருக்கிறாரு? சாத்தானை துரத்தக்கூட அதிகாரத்தை கொடுத்துருக்கிறாரு. ஆனால் சாத்தானை கடிந்து கொள்ளவோ சாத்தானை கட்டவோ சாத்தானை இது பண்ணுறதுக்கோ நமக்கு அதிகாரம் இல்லை. அவனை போடான்னு சொன்னால் அவன் போயிடுவான். சாத்தான் நம்மளுடைய சத்தத்துக்கு செவி கொடுத்து அவன் ஓடி போவான்.
அவனை கட்டுவதற்கோ இல்லை அவனை இது பண்ணுவதற்கோ அவனை கடிந்து கொள்வதற்கோ நமக்கு அதிகாரம் இல்லை. ஏன்னா கர்த்தர் அவனை இப்போதைக்கு சும்மா விட்டிருக்காரு, ஃப்ரீயாக விட்டிருக்காரு. அது ஒரு காலம் வரும், அப்பொழுது அவன் கட்டப்படுவான், அப்பொழுது 1000 வருட அரசாட்சி நடைபெறும். ஸோ அதனால இப்போ நம்ம அப்படிப்பட்ட ஒரு அதிகாரத்தை நம்ம கைகளில் எடுத்துக்கொள்ள முடியாது. புரிந்ததா? வல்ல பிதாவே, இந்த அருமையான நல்ல நாளுக்காய் நன்றி. ஆமாண்டவரே, மோசே எலியாவோடு மறுபடியும் 2 சாட்சிகளாய் வரப்போவதை நாங்கள் பார்க்கிறோம். அது மாத்திரமல்ல, கர்த்தர் கடிந்து கொள்வாராக என்று நாங்கள் சரியான முறையில் உம்முடைய வேத வசனத்தின் அடிப்படையில் ஜெபித்து சாத்தானை எங்களுடைய பகுதிகளிலிருந்து துரத்தி விட்டு நாங்கள் தேவனுடைய ராஜ்யத்தை நிறுவுகிறவர்களாய் வாழ எங்களுக்கு கிருபையும் இரக்கமும் பாராட்ட வேண்டுமாய் இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினால ஜெபிக்கிறோம் வல்ல பிதாவே, ஆமேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. நாம் நாளை காலை தினசரி தியானத்தில் சந்திப்போம். குட் நைட்.